ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் ஏஞ்சல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி இதனோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கணும். அது வரைக்கும் நல்லா தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதனுடன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சவுடன் இதனோட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஏற்கனவே அந்த ரவையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். எந்த டம்ளரில் ரவையை அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம போடுற ரவை சீக்கிரமாக வேகும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் ஒரே டைரக்ஷனில் கிளறி விடணும். அப்போ தான் கட்டி தட்டாது, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரே டைரக்ஷனில் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையுமே ரவை நல்லா இழுத்துரும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், எல்லா தண்ணியும் சுண்டி இழுத்துருச்சு. ரவையும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. தண்ணியே இல்லை பாருங்கள். நல்லா ரவையும் வெந்து வந்துருச்சு. சுவையான, அருமையான, டேஸ்டியான ரவா கிச்சடி தயார். குழந்தைங்களுக்கு பரிமாறும் பொழுது இது மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பரிமாறுங்க. உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.